السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم حسن خلقي وخلقي. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வள்ளல் கூமானை போற்றி ஒளிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாதல் ஊலா என்று சொல்லப்படுகின்ற முதல் பனித்துளி குளிர்ச்சியான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய கடைசி நாளில் அமர்ந்திருக்கிறோம். அடுத்து ஜுமாதல் உஹ்ரா என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் பனித்துளி குளிர்ச்சியான மாதத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மாதங்களின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகில் எண்ணிலடங்காத அருள் பாக்கியங்களை அல்லாஹ் படைத்த படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பான மனித இனத்திற்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். மனித இனத்திற்கு அருளப்பெற்ற நிறைந்த பாக்கியங்களை நாம் இந்த உலகில் எண்ணி பார்க்க நினைத்தாலும் கூட நம்முடைய வாழ்நாள் முடிந்துவிடுமே தவிர அல்லாஹ் நமக்கு அருளிய அருள் பாக்கியங்களை எண்ணி முடித்துவிட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அருள் பாக்கியங்களை எல்லாம் கணக்கில் அடங்காமல் ஒவ்வொரு நாளுமே நமக்கு தந்து கொண்டு இருக்கிறான். உதாரணமாக, நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சு, விடக்கூடிய மூச்சையும் எடுத்துக்கொள்ளுங்கள், திரும்பவும் அதை பெறக்கூடிய மூச்சையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு நியமத்தை நாம் சிந்தித்து பார்த்தாலே ஒவ்வொரு வினாடியுமே அல்லாஹு தஆலா நமக்கு எண்ணிலடங்காத அருள் பாக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த அருள் பாக்கியங்களுக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் நன்றி செலுத்துவதற்கு நாம் அர்ப்பணித்தாலும் கூட முழுமையாக நம்மால் அல்லாஹினுடைய அருள் பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிட முடியாது. இருந்தாலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் தான் நாடிய சிலரை மட்டும் நன்றிக்குரிய அடியார்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹு தஆலா வகலீலுன் மின் இபாதியஷ் ஷகூர், எனது அடியார்களில் மிக குறைவானவர்களே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு தந்திருக்கிறானோ அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களில் மிக குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தந்தான் அல்லவா?
அப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் சொல்லுங்க. அந்த வகையில் அல்லாஹ் தந்த அருள் பாக்கியங்களில் மிகச்சிறந்த அருள் பாக்கியம் 2 என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதிலும் அந்த அருள் பாக்கியங்களை மிகப்பெரிய அமானிதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் செய்த நமக்கு நல்ல விஷயமே மிகப்பெரிய அருள் பாக்கியம் என்று சொன்னால் அதை அமானிதமாகவும் நமக்கு தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் அந்த 2 அருள் பாக்கியங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையில் நாம் எல்லாம் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? எங்கு பார்த்தாலும் நோய் நொடிகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பலவிதமான நோய்கள், நாம் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளுமே நம்மை முன்னேற்றப்படுத்திக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நின்றபாடு இல்லை. பிள்ளைகளை வளர்த்து அவர்களை ஆளாக்கி அவர்களையும் சம்பாதிப்பதற்கு நாம் அனுப்பி வைத்து விடுகிறோம். இருந்தாலும் நமக்கு நிம்மதி இல்லை, இல்லையா? இது போன்ற ஒரு சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த 2 அருள் பாக்கியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையினுடைய தாத்பரியம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நிஅமத்தானி, அந்த 2 அருள் பாக்கியங்கள், மக்பூனுன் ஃபீஹிமா, அவ்விரண்டிலேயுமே உங்களுக்கு அமானிதமாக பாதுகாக்கப்படக்கூடியதாக, உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமானதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 நியமத்துகள் என்ன? அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், உடல் ஆரோக்கியம், ஓய்வு நேரம். இந்த 2 தான் மிகப்பெரிய அருள் பாக்கியங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையும் அதுதான். நம்மில் யாராவது நம்முடைய ஜோப்பு பாக்கெட்டில் இன்றைக்கு உள்ள காலச்சூழலில் மாத்திரை இல்லாமல் நாம் இருக்கிறோமா? சுகர் டேப்லெட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு மாத்திரை நம்மோடு இன்றைக்கும் நம்முடைய பாக்கெட்டில் காசு பணங்கள் இருக்கிறதோ இல்லையோ, மாத்திரைகள் கண்டிப்பாக இருக்கும். மாத்திரை இல்லாத வாழ்க்கை என்பது இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில் நம்மிடத்தில் கிடையாது, இல்லையா? சிறிய வயது முதல் பெரிய வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரப்பினரும் மாத்திரை இல்லாமல் வாழ்வதில்லை. ஒரு காலம் நாம் சொல்லிக் கொண்டு இருந்தோம், ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக, செல்போன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருந்தோம். இன்றைக்கு அதையும் கடந்து மாத்திரை இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்முடைய ஆரோக்கியம் சென்று கொண்டு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் அப்படி குன்றியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நோய் வருவதற்கு முன்பு நமக்கு இருந்த அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் நியமத்தாக நினைத்தோமா என்று பார்த்தால், அல்லாஹ் நாடிய சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் அதை ஒரு நியமத்தாகவே எண்ணியது கிடையாது. இரண்டாவது, அல்லாஹ் தந்த நிம்மதியான ஓய்வுக்குரிய நேரம்.
இந்த ஓய்வுக்குரிய நேரத்தில் ஓய்வு எடுக்கின்றோமா என்று பார்த்தால் செல்போன்களை பார்த்து கொண்டு, டிவி தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டு, சீரியல் நாடகங்களை பார்த்து கொண்டு, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் என்று சொல்லப்படுகின்ற எல்லா விதமான வலைத்தளங்களையும் பார்த்து கொண்டு நம்முடைய தூக்கத்தை இழந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இரவு நேரம் நமக்கு وَجَعَلْنَا النَّوْمَ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இரவு நேரத்தை உங்களுக்கு ஒரு ஆடையாக, இரவு தூக்கத்தை உங்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒன்றாக நாம் ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இங்கு பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், இரவு நேர தூக்கம் நமக்கு நிம்மதியாக வருகிறதா? நிம்மதியாக தூங்குகிறோமா? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், வெளியே சொல்லிவிட வேண்டாம். நிம்மதியான தூக்கம் கிடையாது இல்லையா? அப்படி என்றால் அந்த அருள் பாக்கியத்தை, அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்தை நாம் அதை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் தவறிழைத்தவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். அப்படி என்றால் நாளை மறுமையில் இந்த அமானிதத்திற்கு கட்டாயமாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்கக்கூடிய 8 கேள்விகளில் ஒன்று, உனக்கு தந்த அந்த கால நேரங்களை நீ எப்படி பயன்படுத்தினாய்? அப்படி அல்லாஹ் தஆலா அந்த 8 கேள்விகளில் ஒன்றாக இதை கேட்கிற போது நம்மில் யாருமே அதற்குரிய பதிலை சொல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைத்துவிட முடியாது. இதை சொல்லித்தான் நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட கால சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு அப்படி ஆகி கொண்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரம் சொல்லவே தேவையில்லை. இரவு நேரம்தான் நமக்கெல்லாம் ஜாமக்கூத்து ஆடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இரவு நேரம்தான் வியாபாரம், பகல் நேரமெல்லாம் தூக்கம். எதை மார்க்கம் நமக்கு பரக்கத்தான நேரம் என்று சொல்லி காட்டுகிறதோ, அதில் நீங்கள் உங்களுடைய ரிசுக்கை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறதோ, அதில் நாம் நம்முடைய ரிசுக்கை தேடுவது கிடையாது. எதில் உங்களுடைய ஓய்வுக்குரிய நேரமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறதோ, அதில் போய் நாம் நம்முடைய ரிசுக்கை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் சம்பாதிக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் பரக்கத் இல்லாமல் போய்விடுகிறது. எங்கு பார்த்தாலும் வறுமை, எங்கு பார்த்தாலும் பொருளாதார நெருக்கடி. இப்படியே நீங்கள் யோசித்து கொண்டே சென்றால் மார்க்கத்திற்கும் நாம் செல்லக்கூடிய பாதைக்கும் நாம் எங்கு நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபைன ததுஹபூன், எங்குதான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அழகான ஒரு வாழ்க்கை பாதை, அழகான உங்களுக்கு எல்லா விதமான வாழ்க்கை திட்டங்களை வகுத்து தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்கம் உங்களுக்கு உங்களுடைய கண் முன்னால் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து இருக்க, நீங்கள் எங்கு அதை கொண்டு சென்று நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் என்ற கருத்தினில் அல்லாஹ் தஆலா ஃபைன ததுஹபூன், எங்குதான் நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று சிந்திக்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பிறை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, ஜுமாதுல் உஹ்ரா. ஜுமாதுல் உஹ்ரா என்ற இந்த மாதத்திற்கு நாம் எல்லாம் ஜமாதுல் ஆஹிர் என்று சொல்லுவோம். எப்படி சொன்னாலும் அது கரெக்டு தான். ஜமாதுல் ஆஹிர் என்று சொன்னாலும் சரி, ஜுமாதுல் உஹ்ரா என்று சொன்னாலும் சரி, அரபி இலக்கிய நயத்திற்கு தோதுவாக ஜுமாதுல் உஹ்ரா என்று சொல்வார்கள். சாதாரணமான இப்போ உள்ள புதிய அரபியாக இருந்தால் ஜமாதுல் ஆஹிர் என்று சொல்வார்கள். எப்படியோ ஆக மொத்தம் இப்படிப்பட்ட ஜுமாதுல் உஹ்ராவை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ஜுமாதுல் உஹ்ரா என்கின்ற இந்த மாதத்திற்கு இஸ்லாமிய மாதங்களிலேயே 6வது மாதமாக இதை நாம் அடைகிறோம். இந்த 6வது மாதமாக அடையக்கூடிய இந்த மாதத்திற்கு அல்லாஹ் தஆலா குறிப்பான சில நல்ல விஷயங்களை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கிறான். ஒவ்வொரு மாதத்திற்கும்
அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான நல்ல விஷயங்களை அமைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் நல்லவைதான், அதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. ஆனால் சாலச்சிறந்த சில காரியங்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்குண்டான உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பிறை பார்த்ததிலிருந்து ஜமாதுல் ஆஹிர் என்கின்ற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டலை, சுன்னத்தான வழிகாட்டலை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜுமாதுல் உஹ்ரா நமக்கு நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு, நம்முடைய பொருளாதாரத்திற்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவதற்கான அருமையான நாட்களாக அல்லாஹ் தஆலா அதை அமைத்து தந்திருக்கிறான். அந்த பரக்கத்துக்குரிய நாட்களை நம்முடைய வாழ்வாதாரத்தில், பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்படுவதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், குர்ஆன் ஓதுவதை அதிகமாக நீங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, தொழுகையில் பேணுதலாக இருப்பதற்கு உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நாம் சம்பாதிக்கக்கூடிய எப்படிப்பட்ட வருமானமாக இருந்தாலும் சரி, 1000ஆக இருந்தாலும் சரி, 100ஆக இருந்தாலும் சரி, லட்சமாக இருந்தாலும் சரி, கோடியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய வருமானத்திலிருந்து, உங்களுடைய உழைப்பினால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். உங்களுடைய உழைப்பினால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். இந்த 3 நல்ல விஷயங்களும் ஜுமாதுல் உஹ்ராவில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளாக இருக்கின்றன என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் நமக்கு இதை கூறி தருகிறார்கள். அந்த வகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய அதிபதியாக பொறுப்பேற்றவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஜுமாதுல் உஹ்ரா மாதத்தினுடைய 22வது பிறையில்தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஜுமாதுல் உஹ்ராவினுடைய 22ஆம் பிறைக்கு அடுத்து வரக்கூடிய 23ஆம் பிறையிலிருந்து ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் தான் இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் விசாலம் அடைந்தது. எல்லா நாடுகளுக்கும், எல்லா விதமான ஊர்களுக்கும், எல்லா விதமான கிராமங்களுக்கும் இஸ்லாம் நுழைந்தது. இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பாக ஆகுவதற்கு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி பொறுப்பினுடைய தொடக்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அம்சமாக அமைந்தது. ஆதலால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது போல ஜுமாதுல் உஹ்ரா உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அந்த காலத்தில் நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், அதிகமான முறையில் தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். அதுபோல உங்களுடைய எல்லா விதமான அமல்களையும் நீங்கள் சரியான முறையில் ஆக்கிக் கொள்வதோடு உங்களால் முடிந்த அளவு தர்மத்தை அதிகமாக கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்திலிருந்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு என்ன காரணம், எந்த அடிப்படையிலிருந்து இதை எடுத்தார்கள் என்று சொன்னால், ஹஜ்ரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகில் எவரும் எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு சொல்ல முடியாத உபதேசங்களை, இதுவரையிலும் சொல்லாத உபதேசங்களை, ஆறுதலை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருபோதும் அல்லாஹ் தஆலா உங்களை இழிவுபடுத்தி விட மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல் வ துக்ரில் துயூஃப் வ தக்ஸிபுல் மஅதூம் வ துஈனு அலா நவாயிபில் ஹக். உறவினர்களை நீங்கள் உபசரித்து, உறவினர்களை நீங்கள் அனுசரித்து, உறவினர்களை கண்ணியப்படுத்தி நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். மற்றவர்களுடைய சிரமத்தை உங்களுடைய சிரமமாக எடுத்து நீங்கள் அவர்களுக்கு உதவி இருக்கிறீர்கள். விருந்தாளிகள் வந்துவிட்டால் அந்த விருந்தாளிகளுக்கு விருந்து உபசரித்து அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறீர்கள். இல்லாதவர்களுக்கு நீங்கள் உழைத்து சம்பாதித்து நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறீர்கள். பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை ஊதி பெருசாக்காமல் அந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட 5 காரியங்களை நீங்கள் செய்திருப்பதால் வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, எப்போதும் அல்லாஹ் தஆலா உங்களை இழிவடைய செய்ய மாட்டான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் எப்போதும் உயர்ந்த நபிதான் என்று சொல்லி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன அந்த வார்த்தைகளை புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ஜுமாதுல் உஹ்ராவினுடைய ரகசியங்களான இந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்வாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு இந்த ஜுமாவுடைய சிந்தனையாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக, தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. என் வாழ்க்கையின் எந்த தருணத்திலும் அல்லாஹ்வை தவிர்த்து வேறெவரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களையும் சாலிஹான மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய கரங்களை என்றுமே உயர்ந்த கரங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயால மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காமு மஹ்மூதிலே நின்று ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நபி அவர்களுடைய முபாரக்கான கரத்திலிருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே ஷஃபாஅத்துல் உலுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.